ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 1ல் உள்ள வளத்தமிழ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இயல் 1ல் உள்ள இன்பத்தமிழ் மற்றும் தமிழ் கும்மியும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். யாரும் பார்க்கலன்னா போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் டேஸ். பழமை. இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் இடது கூட்டல் புறம். சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் டேஸ். சீர் கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டாஸ். சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். கணினி தமிழ். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் டேஸ். பாரதியார். மா எனும் சொல்லின் பொருள் விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஸ். மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின் அடிப்படையில். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார். பல மொழிகள் கற்ற புலவர் பாரதியார். தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல் தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல் சிலப்பதிகாரம். தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல் அப்பர் தேவாரம். மல்லியின் தாவர இலைப்பெயர் தலை. கமுகு என்கிற பாக்கு தாவர இலைப்பெயர் கூந்தல். உழவர் எனும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் நற்றிணை. பாம்பு எனும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் குறுந்தொகை. அரசு எனும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் டேஸ். திருக்குறள். உலகில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை 6000. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாடலை எழுதியவர் யார்? பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாடலில் பாரதியார் தமிழ் மொழியின் டேஸ் வியந்து பாடுகிறார். இனிமையை வியந்து பாடுகிறார். அஃறிணை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அல் கூட்டல் திணை. பாகற்காய் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய டேஸ் தோன்றியிருக்க வேண்டும். இலக்கண விதிகள். டேஸ் மிகவும் தொன்மையான மொழி தமிழ்மொழி. தமிழ்மொழி பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சுழி. உயர்திணை எதிர்ச்சொல் டேஸ் என அமைய வேண்டும். தாழ்த்திணை. தமிழுக்கு டேஸ் என்ற பெயரும் உண்டு. முத்தமிழ். தமிழில் வலஞ்சுழி எழுத்துக்கள் ஆ, ஏ, ஔ, ந, ஞ. தமிழில் இடஞ்சுழி எழுத்துக்கள் ட, ய, ல. டேஸ் மற்றும் டேஸ் தமிழ் வடிவங்களாகும்.
அறிவியல் தமிழும் கன்னி தமிழும். டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய இரண்டும் சங்க நூல்கள் எனப்படும். 10 பாட்டு மற்றும் 8 தொகை. பொறுத்துக. அருகு கோரை புல், நெல் வரகு தாள், கரும்பு நாணல் தோகை, பனை தென்னை ஓலை. முதலை குறுந்தொகை, மருந்து அகநானூறு, பார் 10 வெள்ளம் பெருபானாற்றுப்படை. தமிழ் கவிதை வடிவங்களாக கூறப்படுபவைகள் எவை? துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். தமிழ் கவிதை வடிவங்களாக கூறப்படுபவைகள் எவை? கட்டுரை, புதினம், சிறுகதை. பூவின் 7 நிலைகளை குறிப்பிடும் தமிழ் பெயர்கள். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். மா எனும் சொல்லின் பொருளினை எழுதுக. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.